சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸோடைய இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிப்பதனால விஜய்க்கு போட்டியாக தான் ரஜினியை களமிறக்குறாங்களா சன் பிக்சர்ஸ் என்கின்ற கேள்வியும் தற்போது எழதான் தொடங்கியிருக்கு. ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி தான் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான் சன் பிக்சர்ஸ். தொடர்ந்து விஜய் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஒதுக்கியதற்கும் ரஜினி படத்துடைய கால் ஷீட்டுகளை பெற்றதற்கும் இதுதான் காரணம் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து படங்களில் வசூல் இல்லை என்றால் கூட ரஜினியை வச்சு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சன் பிக்சர்ஸ். அப்படி தான் ஜெயிலர் 1, ஜெயிலர் 2, கூலி போன்ற மிக முக்கியமான படங்களை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த படத்தில் மிக பெரும் பட்ஜெட்டில் ஜெயிலர் படம் எடுத்த மாதிரி இந்த படமும் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துலேயும் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுக்கப்பட்டு வருது. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பொங்கலுக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும். ஏன்னா அப்போ தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற வேலையில் அதோடைய பீக்கை உடைக்கிறதுக்காக ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணி அந்த டார்கெட்டை இந்த பக்கம் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் விஜய், ரஜினி 2 பேருக்குமே எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய்க்கு குரு ரஜினி தான். அதை விஜயே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் தற்போது சமீப காலமாக விஜயை பற்றி பேசாமல் இருந்துட்டு வராரு ரஜினி. காரணம், விஜய் ஒரு கட்சியின் தலைவராக உருவெடுத்து நிற்கிறாரு. தொடர்ந்து ரஜினிகாந்துமே அரசியலுக்கு வர பார்த்தாரு. ஆனால் அவரது வயதின் காரணமாக அரசியல் வர முடியாமல் போயிடுச்சு. தொடர்ந்து படங்களின் மூலமாக மக்களை மகிழ்விக்கும் செயல்களில் ஈடுபட்டு வராரு. மேலும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கில் தமன்னா கிடையாது. அதற்கு பதிலாக இந்தி நடிகை நேரா ஃபர்தோக்கி அவங்கள தான் இந்த பாடலுக்கு ஆட வச்சுருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த பாடலும் காவாலா பாடல் போல் இருக்கும் என நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.